ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி அந்த தண்ணி டேங்குக்குள்ள மாயா மயக்கத்தோட இருக்காங்க. மயக்க தெளிஞ்ச நம்ம சீனுவும் மாயாவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவை செம அதிரடியாக சீனு காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகியோட கைனால 2 பேரும் விருது வாங்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சூழ்ச்சி எல்லாத்துக்கும் காரணமான பத்மாவை நம்ம சீனு இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரில சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. பத்மாவுக்கு சரியான ஆப்பு வைக்க போறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சீனுவும் கார்ல இருந்து மயக்கம் தெளிஞ்சோன்னா அப்படி சுத்தி பாக்குறாங்க. மாயா இருந்த மாதிரி இல்ல. என்னாச்சு, மாயாவை காணலே, இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி வெளியில வந்து பாக்குறாங்க. நம்ம மாயாவுக்கு வாங்கி கொடுத்த பூ, செப்பல் எல்லாமே கீழே கிடக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியான நம்ம சீனுவும் மாயாவை யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா கடத்திட்டு போயிருக்காங்க, ஆனா அவ எங்க போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் சீனு மாயாவை காணலையே, அவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டவங்களும் ஆமாதானா, இப்போதான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் காணலை, எப்படியாவது கரெக்டான சமயத்துக்கு வந்தாகணுமே சொல்லிட்டு நம்ம சிவராமனும் மணியும் அப்படியே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் நீங்க என்னதான் தேடினாலும் இன்னைக்கு விருது வாங்குறதுக்காண்டி மாயாவும் சீனுவும் வர போறதில்ல, எப்படி இருந்தாலுமே மாயா உயிரோட தப்ப போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி யோசிக்கும் போது பத்மாவும் புவனேஸ்வரி கிட்ட வந்து என்னோட பையனுக்கு தான் விருது கொடுக்க போறாங்க, அப்படி இருக்கும்போது அவன் வராத டைம்ல என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம புவனேஸ்வரியும் பத்மா கிட்ட வந்து இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்க, உன்னோட பையன் சார்பாட்டு நீயே அந்த விருதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மனசுக்குள்ள உன்னோட பையனும் எப்படியும் மயக்கத்துல தான் இருக்க போறான், அவன் எல்லாம் எங்க வந்து கரெக்டா விருது வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம தனாவுக்கும் ஜானையும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன நம்ம மாயாவை இன்னும் காணலே, மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவும் மாயாவை காப்பாற்றணுமே, மாயா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வீட்டுக்கே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கும் இங்கே வந்து தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நம்ம சீனு வரும்போது நம்ம மணியும் சிவராமனும் என்னாச்சு சீனு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படி கேட்கும்போது மாயாவை காணலை, எங்கே தேடியும் அவள் கிடைக்க மாட்டேங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காரில் தான் வந்தோம், திடீர்ந்தாலே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதே சமயத்தில் மாயாவும் மயங்கி இருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது நம்ம மணியும் சரி நம்ம மாயா சீனு 2 பேரும் சேர்ந்து விருது வாங்குறதுக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரமாட்டு நம்ம தேட ஆரம்பிக்கோன்னு எல்லாரும் சேர்ந்து நம்ம மாயாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தண்ணி டேங்குக்குள்ள இருந்த மாயாவோட ஃபேஸ் லெவலுக்கு அப்படியே தண்ணி வரும்போது மூஞ்சில அந்த தண்ணி பட்ட உடனே நம்ம மாயாவோட மயக்க தெளியுது. அப்படி பார்க்குறாங்க, நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன இப்படி கயிறை வச்சு எல்லாம் கெட்டி போட்டிருக்காங்களே சொல்லிட்டு நம்ம மாயா அப்படியே அந்த கயிறை வசமாக அவுத்துறாங்க. எப்படியாவது நம்மளை காப்பாற்றணுமே, என்ன செய்கிறது, சீனுவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம காரில் வந்துட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டோம், அதுக்கப்புறமா நடந்தது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, சீனுக்கும் ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம மாயா சத்தம் போட்டாலும் கீழே எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம மணி சிவராமன் எல்லாரும் சேர்ந்து வீட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே மாயா இருந்த மாதிரி இல்லை. நம்ம சீனுக்கு தெரிந்தால ஏதோ ஒரு மோட்டர் சத்தம் கேட்குதே, யாராவது வீட்டில் மோட்டர் போட்டு விட்டாங்களா அப்படி கேட்கும்போது நம்ம மணியும் ஆமாம் என்னன்னே தெரியலையே அப்படி சொல்லும்போது எப்படியுமே பத்மா வந்து இதெல்லாம் கவனித்து கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருப்பா, அப்படி இருக்கும்போது யார் இந்த மோட்டரை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனுவும் எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது, சீக்கிரமாக அந்த மோட்டரை போய் ஆஃப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த மோட்டரை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம மாயாவுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு, நல்ல வேளை யாரோ ஒருத்தவங்க மோட்டரை ஆஃப் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நம்மளால இந்த இடத்துல மூச்சு விடவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா யோசிக்கும் போது சீனுவும் சரி மேலே எதுக்கும் அந்த தண்ணி டேங்கை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அங்கே வச்சுமே மாயா இருப்பாளோன்னு சொல்லிட்டு சீனு அவசரமாக அந்த இடத்துல வராங்க. மாயாவை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்ன மாயா, யார் உன்னை இப்படிலாம் சேதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மாயாவும் எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல, காரில் ஏதோ மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறமா நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் இது எல்லாமே கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் செய்திருப்பா, அவளை தவிர யாருமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம மணியும் சிவராமனும் இப்போதைக்கு உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே மாயா, நல்லா தானே இருக்கு அப்படி கேட்கும்போது மாயாவும் இப்போ இல்லை மாமா நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லும்போது சரி நமக்கு டைம் ஆகுதுல்ல, விருது விழாவில் நமக்கு விருது கொடுக்கறதுக்கு தயாராகிட்டே இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தனாவும் என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது விருது வழங்குறதுக்கான டைம் ஆகுது. நம்ம தனாவும் அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாளில் இளம் தொழிலதிபர்களுக்கும் விருது வழங்குறோம், அதுக்கு இன்னைக்கு சீனுவும் மாயாவும் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பரிசை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம புவனேஸ்வரியா நீங்கள் என்னதான் பண்ணாலும் சீனு மாயா வரப்போறதில்ல, மாயாவுக்கு இன்னைக்கு இறுதி நாள் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம பத்மாவும் சரி அந்த விருதை நாமளே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தயாராகும்போது கரெக்டாக நம்ம சீனுவும் மாயாவும் அந்த இடத்துல இருந்து நிற்கிறாங்க. இதை புவனேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. புவனேஸ்வரியும் என்னாச்சு இந்த மாயாவை நம்ம ஒரு சதி செயல் பண்ணோம், அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பத்மாவும் அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நாம் ஒரு பிளான் போட்டால் இங்கே எல்லாமே சொதப்பலாக இருக்கே, எப்படி இந்த மாயா தப்பிச்சு வந்தான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம மாயாவும் சீனுவும் செம்ம அதிரடியாக வந்து ஜானகியோட கைனாலேயே அப்படி ஒரு விருதை வாங்குறாங்க. ரொம்பவே பெருமையாக நிற்கிறாங்க. நம்ம மாயாவும் கீழே இறங்கின உடனே புவனேஸ்வரியை பார்த்து என்ன புவனா நான் வரமாட்டேன் நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியோ, உன்னோட சதி செயல் எல்லாமே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நீ என்னதான் பண்ணாலும் என்னெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, அன்னைக்கு உனக்கு பாவம் பார்த்து விஷத்துக்குள்ளே மாற்று மருந்து தர சொன்னேன் பார்த்தியா, என்னதான் சொல்லணும், எவ்வளோ நாள் ஆனாலும் நீ திருந்தவே மாட்டியா புவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கும் போது புவனேஸ்வரியும் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மாயா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசும்போது நம்ம மாயாவும் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் இனிமே எங்கள் குடும்பத்தில் எந்த விஷயத்துலையும் தலையிடாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு, இதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்களோட சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும், மாயாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இப்படி ஒரு செயலை செய்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மாவோட செயல் எதுவுமே சரியில்லை, எல்லாமே நம்ம அம்மா தான் இதுக்கு காரணமாக இருக்குமோ, மாயாவை வேற எப்போவுமே அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது, இன்றைக்கும் விருது வாங்குகிற விழாவில் கரெக்டாட்டு விருது வாங்குறதுக்கு முன்கூட்டியே போய் நின்னாங்க, அது மட்டும் இல்லாமல் மாயாவோட ட்ரெஸ்ஸில் வேணும்னு காஃபியை கொட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம சீனுவோ எப்படியாவது அவன் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா கிட்ட போய் அம்மா உனக்கு மாயாவுக்கு மேலே ஏதாவது ஒரு விரோதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பத்மாவை ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சின்ன நீ தேவையில்லாமல் திடீர்னு கேட்குற, நான் வந்து அவளை மருமகளாக தானே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சீனுவும் உன்னோட செயல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது மாயாவுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்தது காரணமே நீ தான் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துட்டோமா, இனிமே மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்தேன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.